அன்னை தமிழுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். விலங்குகள் நமக்கு விளக்காக இருந்து வழிகாட்டுகிறது. ஐந்தறிவுடைய விலங்குகள் தன் பட்டறிவினாலும் தன் சுய அறிவினாலும் மனிதனுக்கு எடுத்துக்காட்டாகவே வாழ்கிறது. எனவேதான் காந்தியடிகள் கூட நமக்கு நல்ல பண்புகளை போதிப்பதற்காக 3 குரங்குகளை அடையாளம் காட்டினார். கண்ணடக்கம், நாவடக்கம், காதடக்கத்தை வெளிப்படுத்த 3 குரங்குகளை ஏற்படுத்தினார். ஆனால் அந்த குரங்குகள் எண்ணிக்கை இன்று 4 ஆகி 5 ஆகி 6 ஆகுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. மனிதன் ஒழுக்கத்தில் தவறு செய்து கெட்டுப்போனதனாலே எய்ட்ஸ் என்ற நோய் வந்ததனாலே 4வது குரங்கு தோன்றப்பட்டிருக்கிறது. இப்படி விலங்குகள் எல்லாம் இந்த மனிதனுக்கு சான்றாகவே விளங்குகிறது. மருத்துவத்துறையில் எடுத்துக்கொண்டால் மனிதனுக்கு வருகின்ற நோய்களுக்கெல்லாம் அவையே பலிகாடாகவும் ஆகிறது, பரிசோதனையாகவும் ஆகிறது. நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் பசு பட்டீஸ்வரம் கோயிலே வழிபட்டதாகவும், திருவானைக்காவலிலே யானை வழிபட்டு முத்தி அடைந்ததாகவும், திருவரம்பூரிலே எறும்பு வழிபட்டதாகவும் இப்படி பல்வேறு செய்திகளை நாம் படிக்கின்ற பொழுது அந்த விலங்குகள் கூட பரம்பொருளை அடைய வேண்டும் என்ற உணர்வு அதற்கு மிகுந்திருக்கிறது. ஆனால் ஆறறிவு படித்த மனிதனும் தான் தோன்றி தனத்தில் அல்லவா வாழ்கின்றான். எறும்புக்கென்ற சில பண்பை கொடுத்தான். எறும்பு சுறுசுறுப்பானது, நாய் நன்றி உடையது, யானை அறிவு பெற்றது, மான் ஒழுக்கத்தோடு தன்மானத்தோடு வாழக்கூடியது, புறா ஒழுக்கத்தோடு வாழக்கூடியது. இப்படி எல்லாம் விலங்குகள் நமக்கு எல்லா பண்புகளை போதித்தாலும் கூட இந்த மனிதன் பண்பற்றவனாகவே காணப்படுகிறான். காரணம், அவனை சூழ்ந்திருக்கின்ற சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலிருந்து அவன் விடுபட வேண்டும். அப்படி விடுபடுவதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் மட்டுமே தான். அந்த குழந்தைகள் அறிவு வளர்ச்சியிலே நல்ல பண்பினை பெற வேண்டும். அதற்கு இளமை முதலே நம் புராணம், இதிகாசங்கள், வேதங்களிலே சொல்லப்பட்டது, மூதாதையர்கள் சொல்லப்பட்ட பஞ்சதந்திர கதைகள், மரியாதை ராமன் கதைகள், அக்பர் கதைகள், பீர்பால் கதைகள், இப்படிப்பட்ட கதைகளையெல்லாம் சிறு சிறுக கூறி அந்த கதையிலே வினாவிடை கேட்க அந்த குழந்தையை வளர்ப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு பண்பை வளர்ப்போம் என்றால் அது உயர்ந்த நிற்கும். ஆனால் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பிலே வரப்பட்ட செல்லிலே தலை குனிந்த குழந்தை இன்னும் தலை நிமிரவில்லை. தமிழகமே தலை குனிந்தது மட்டுமல்ல, மனித இனமே தலை குனிந்து காணப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஒரு புலி மனிதனை துரத்தி கொண்டு ஓடி வருகிறது. அந்த மனிதன் அருகில் இருக்கக்கூடிய மரத்தில் ஏறி விடுகிறான். மேலே போய் பார்த்தால் அங்கே கரடி உட்கார்ந்து இருக்கிறது. கீழே புலி, மேலே கரடி. என்ன செய்வது என்று புரியவில்லை. உடனே கரடி அவனிடம் சொன்னது, மனிதா பயப்படாது, நானும் அந்த புலியிடம் இருந்து தப்பித்து தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். நாம் இரவு முழுதும் இங்கே தங்கியிருப்போம், புலி போனவுடன் நாம் போய்விடுவோம் என்று சொன்னது அந்த கரடி. ஓகே என்று சொல்லி ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. இருவரும் ஆளுக்கு ஒரு கிரையிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது இரவு நேரம் வந்தது. கரடி சொன்னது, மானிடா, நீ என் மடியிலே படுத்து உறங்கு, நான் உன்னை பாதுகாக்கிறேன். 12 மணி வரை உறங்க, அதற்கு பிறகு நான் உன் மடியிலே படுத்து உறங்குகிறேன், நீ என்னை காப்பாற்று என்று சொன்னது அந்த கரடி. உண்மை என்று ஒப்புக்கொண்டு இருவருமே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு, இன்ற அரசியல் சாசனம் போல ஒப்பந்தத்தில் கையெழுத்தை போட்டுவிட்டு அவன் நிம்மதியாக அந்த கரணியினுடைய மடியிலே படுத்து உறங்கினான். நல்ல உறக்கம். அப்போ புலி சொன்னது, டே கரடி, நாம் எல்லாம் விலங்கு இனத்தைச் சேர்ந்தவன், அவன் மனிதன், விசித்திரமானவன், வில்லங்கமானவன், அவனை கீழே தள்ளிவிடு, என் பசியை போக்கிக் கொள்கிறேன், உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொன்னது அந்த புலி. ஆனால் கரடி என்ன சொன்னது, இவன் என்னை நம்பி என் மடியிலே ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான், அவனை தள்ளுவது என்பது பாவச்செய், நன்றிகெட்ட செயல், என்னால் துரோகம் செய்ய இயலாது என்று சொல்லி புலியிடம் தன் மறுப்பை சொல்லிவிட்டது. 12 மணிக்கு மேல் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கரடி உறங்கத் தொடங்கியது. மனிதன் விழித்து கொண்டிருந்தான். அப்போ புலி பேசியது, மானிடா, உன்னிடம் இருக்கக்கூடிய கரடி எங்கள் இனத்தைச் சேர்ந்தது, நீ அதை எனக்கு உணவாக்கிவிட்டால் நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொன்னது. இவன் இந்த ஒப்பந்தத்தை மறந்தான். நல்ல யோசனையாக இருக்கிறது, நான் தப்பித்து கொள்ளலாம் என்று கருதி அந்த கரடியை தள்ளினான். அது வேறு ஒரு கிளையில் தாவி நின்றது. இப்போ விலங்கை விட மனிதன் எவ்வளவு கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுகிறான், நன்றி கெட்டவனாக மாறுகிறான், ஒப்பந்தத்தை மீறுகிறான். இப்படிப்பட்ட மனிதன் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் அந்த மனிதனை நல்லவனாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் தான் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.